அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கான பதிவு நம் வாழ்க்கையில் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு துவா. இந்த துவாவை அனைவருமே தினமும் ஓதிக்கொள்வது மிகவும் பலனளிக்கும். 3 கொடிய நோயை விட்டும் பாதுகாப்பு பெற ஹஜ்ரத் கபீசா பின் முஹாரிக் ரலி அவர்கள் கூறுகிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகம் வந்தபோது எதற்காக வந்துள்ளீர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு நான் என்னுடைய எலும்புகள் பலவீனமாகிவிட்டன, அதாவது வயோதிகமாகிவிட்டேன். அல்லாஹ் எனக்கு பலனளிக்கும் ஏதாவது ஒன்றை தங்களிடம் கற்றுக்கொள்ள தாங்கள் சமூகம் வந்தேன் என்று கூறினேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் வரும் வழியில் எந்த மரம் கல் மலைகளை கடந்து வந்தீரோ அவைகள் உங்களுடைய பாவ மன்னிப்பிற்காக துவா செய்தன என்று கூறினார்கள். அதன்பின் கபீசாவே, ஃபஜ்ர் தொழுகைக்கு பின் 3 தடவை சுபஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி, இதன் அர்த்தம் மகத்துவமிக்க அல்லாஹ் பரிசுத்தமானவன், அவனது புகழை கொண்டு புகழுகிறேன் என்று ஓதிக்கொள்ளவும். அதன் மூலம் பார்வை இழந்து விடுவது, வாதம், குஷ்டம் போன்ற கொடிய நோயிலிருந்து பாதுகாப்பு பெறுவீர்கள். கபீசாவே, இந்த துவாவையும் ஓதிக்கொள்ளவும் என்று கூறினார்கள். அந்த துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ் அலுக்க மிம்ம இந்தக வா அஃபிலு அலையா மின் ஃபலிலிக்க வன்சுரு அலையா மின் ரஹமதிக்க வ அன்ஜில் அலையா மின் பரகாத்திக்க. இதன் அர்த்தம், யா அல்லாஹ், உன்னிடம் உள்ளதிலிருந்து உன்னிடம் கேட்கிறேன். உனது கருணையை என் மீது பொழியச் செய். என் மீது உனது அருட்கொடையை பரப்பிவிடு. என் மீது உனது பரக்கத்துகளை இறக்கிவை. இந்த துவாவை ஃபஜர் தொழுகைக்கு பிறகு இந்த 2 துவாக்களையும் ஓதி நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா இந்த கொடிய 3 நோயிலிருந்து பாதுகாப்பு தருவான். இது மிகப்பெரிய நோய். பார்வை இழந்து விடுவது, வாதம், குஷ்டம் எல்லாம் மிகப்பெரிய நோய். இந்த 3 நோயிலிருந்தும் அல்லாஹு தஆலா இந்த துவாவை ஓதுவதின் மூலம் பாதுகாப்பு தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.